காதல். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கோல்ட் ஸ்டோரேஜில் மேலும் சில வேலைகளை மேற்பார்வையிட்டு முடித்தவன் அவளை அழைத்து கொண்டு கிளம்பினான். நேரம் 2 மணியை நெருங்கவே, மாமா பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலுக்கு வண்டியை விடுங்க, செம பசி, அவள் உரைக்கவே மறுக்காமல் காரை ஹோட்டலுக்குள் செலுத்தினான். அவர்கள் உணவுக்காக காத்திருக்க தன் காதலை சொல்ல தக்க தருணம் பார்த்து கொண்டிருந்தான் பார்கவ். ஆர்டர் செய்த உணவு வரவே ஒருவருக்கொருவர் பரிமாறியபடி உண்ண ஆர்த்தியின் மனமோ அரவிந்த எண்ணி வாடியது. அவள் முகத்திலேயே ஒரு கண் வைத்திருந்தவன், ஆர்த்தி உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும், அதுக்கு முன்னாடி உன்னோட மேரேஜை பற்றி என்ன முடிவெடுத்திருக்க, மெதுவாக துவங்கினான். திருமணம் என்ற பேச்சை எடுத்த உடனேயே அவள் முகத்தில் சிறு கலவரம் வந்து போக கூடவே ஒரு சோகம் நீங்காமல் ஒட்டி கொண்டது. அதை பார்த்தவன், என்கிட்ட எதையாவது மறைக்கிறியா ஆர்த்தி கேட்க சட்டென நிமிர்ந்து அவனை பார்த்தாள். அவள் கண்களில் இருந்த அலைப்புறுதலில் தவித்து போனான். எதுவா இருந்தாலும் சொல்லு ஆர்த்தி, அவளை தூண்டினான். காரணமே இல்லாமல் அவன் மனம் அதிர்ந்தது. என்னவோ வரப்போகிறது. அவன் உள் மனம் உரைக்க அதை அடக்கியவாறே உணவை உண்டான். என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னா வேண்டாம், அவன் சொல்ல அவ்வளவு நாளாக உள்ளுக்குள் மறைத்து வைத்து புழுங்கியதாலோ என்னவோ. அவன் கேட்கவே சட்டென கண்கள் கலங்கி போனது. உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னெலாம் இல்லை மாமா. அப்பொழுதும் அவளால் வெளிப்படையாக சொல்லிவிட முடியவில்லை. காதலனின் துணை இருக்கிறது என்றால் தைரியமாக சொல்லிவிடலாம். இது ஒரு பெருமூச்சு எழுந்தது. கூடவே தன் காதல் என்னவாகுமோ என்ற பயமும் சேர அதற்கு மேல் அவளால் உண்ண முடியவில்லை. அவள் உணவை பிசைய, யாராவது உன் மனசில் இருக்காங்களா ஆர்த்தி, அந்த வார்த்தையை கேட்கும் முன்பே உள்ளுக்குள் செத்து பிழைத்தான். அப்பொழுது கூட நீ யாரையாவது காதலிக்கிறியா என அவனால் கேட்டுவிட முடியவில்லை. அவனுக்குள் இருக்கும் காதலன் கொஞ்சம் கொஞ்சமாய் செத்து பிழைக்கையில் அவள் மற்றவனை காதலிக்கிறாளா என அவனால் எப்படி கேட்க முடியும்? மாமா, அவள் அதிர்ச்சியாய் அழைக்க அந்த அதிர்ச்சியே சொன்னது அவள் மனதில் யாரோ இருக்கிறார் என. அந்த நிமிடம் அவள் எதிரில் அவனால் இருக்க முடியவில்லை. அந்த கோல்டு ஸ்டோரேஜுக்குள் கூட அவன் இவ்வளவு மூச்சு திணறலை அனுபவித்ததில்லை. தன் காதல் தன் கண் முன்பாகவே செத்துப்போன அவலம். உள்ளுக்குள் விழுந்த இடியை கண்களில் வராமல் தடுக்க திண்டாடி போனான். உள்ளுக்குள் மனம் புழுவாய் துடிக்க வெளியே பனிப்பாறையாய் தன்னை மாற்றிக்கொண்டான். மேலே ஒரு வார்த்தை கூட அவனால் கேட்க முடியவில்லை. என்னவென்று கேட்பதாம்? அவள் காதல் கதையை கேட்க மனதுக்குள் சக்தி கொஞ்சமும் இல்லையே. அப்படி இருக்க இதழ்கள் வார்த்தையை உதிர்க்குமா என்ன? மாமா, அவள் மௌனத்தை அவள்தான் கலைத்தாள். அப்பொழுதும் வாய் திறந்து அவனால் பேச முடியவில்லையே. உங்ககிட்ட முன்னாடியே சொல்லலன்னு கோபமா மாமா? மேஜை மேல் இருந்து அவன் இடக்கரத்தை மெதுவாக அழுத்த அந்த தொடுகை நெருப்பாய் சுட்டது. வேகமாக தன் கரத்தை உருவிக்கொள்ள, சாரி மாமா, உன்கிட்ட மறைக்கணும்னு எல்லாம் நினைக்கல, என்னால் சொல்ல முடியல, அதுதான் உண்மை. என் காதலுக்கு அப்பா மறுப்பாங்களா என்ன? அப்படி இருக்கும்போது ஏன் சொல்லலன்னு யோசிக்கவே மாட்டியா? அவன் மூளை மரத்து போயிருக்க அவன் எதை யோசிப்பதாம்? அவர் அரவிந்த், என்னோடவே பிஃபார்ம் படித்தவர். அவள் சொல்ல அவனால் அதை காதால் கேட்க கூட முடியவில்லை. எதுவும் சொல்லாத வெடிக்க துடித்த நாவை கட்டி போடவே அவன் மிகுந்த சிரமப்பட்டான். அவர் இப்போ வெளிநாடு போயிருக்கார். அவர் 2 வருஷத்துல வந்துடுவார். அதற்கு பிறகுதான் கல்யாணத்தை பற்றியே முடிவெடுக்கணும். மேலும் அவனது குடும்ப சூழல், அவளது இப்போதைய நிலை என அவள் விளக்க ஒரு வார்த்தை கூட பேசாமல் அனைத்தையும் கேட்டுக்கொண்டான். ஏதாவது பேசுங்க மாமா. அவனது அமைதி அவளை வதைக்க அவனை உலுக்கினாள். சாப்பிடு, போகலாம் உரைத்தவன் தன் முன்னால் இருந்த உணவை ருசி அறியாமல் விழுங்கி வைத்தான். சாப்பிடாமல் எழுந்து சென்றால் ஏன் என அவள் கேட்கும் கேள்விக்கு அவனால் பதில் சொல்ல முடியாதே. அவன் உணவை முடிக்க பாதியிலேயே தன் சாப்பாட்டை முடித்து கொண்டவள் கிளம்பிவிட்டாள். அவன் ஏன் என்று ஒரு வார்த்தையும் கேட்கவில்லை. மௌனமாக பில்லை செலுத்தியவன் அமைதியாக காருக்கு விரைந்தான். காலையில் சென்றதற்கு எதிராக அந்த பயணம் பெரும் கொடுமையாக இருந்தது. தன் காதலி, வருங்கால மனைவி என காலையில் இனிமையாக இருந்த உணர்வுகள் அனைத்தும் இப்பொழுது அவள் மற்றவனின் காதலி, அவனது வருங்கால மனைவி என நினைக்கவே குமுறி கொண்டு வந்தது. மாமா, நான் வீட்டில் சொல்ற வரைக்கும் நீங்க எதுவும் சொல்லிடாதீங்க மாமா. அவள் குரல் வீட்டுக்கு அருகே வருகையில் கெஞ்சலாக ஒலிக்க உள்ளுக்குள் நொறுங்கி போனான். நான் எதுவும் சொல்லல, நீ தைரியமா போ உரைத்தவன் காரை வீட்டுக்கு திருப்பினான். அவனுக்கு தெரியும் தன் தாய் தன் வருகைக்காக காத்திருப்பார் என்று. அவரை ஏமாற்ற முடியாது. தன் ஏமாற்றத்தை விழுங்கி கொண்டு வீட்டுக்கு சென்றான்.
அவன் கார் கேட்டுக்குள் நுழையும் பொழுதே ஒருங்கே வாசலில் தோன்றினார்கள். அவர்கள் முகங்களில் இருந்த எதிர்பார்ப்பு ஐயோ என இருந்தது. தன் முகம் இப்பொழுது கொஞ்சம் வாடினாலும் அவர்கள் நொடியில் கண்டு கொள்வார்கள் என்பதால் முகத்தை புன்னகை முகமாக மாற்றிக்கொண்டான். 1000 இருந்தாலும் ஆர்த்தி தன்னை நம்பி உரைத்த விஷயத்தை அவனாக யாரிடமும் சொல்லப் போவதில்லை. அப்படி இருக்கையில் தன்னை மீறியும் எதையும் வெளிப்படுத்தி விடக்கூடாது என முடிவெடுத்தான். காரை நிறுத்தியவன், அட என்ன அத்தை நம்ம வீட்டு பக்கம், அதிசயமால இருக்கு. போலியாக வியந்தவாறே காரில் இருந்து இறங்கினான். என்ன கேலி பண்றது பிறகு இருக்கட்டும், முதல்ல நீ போன விஷயம் என்னாச்சு அத சொல்லு. கோகிலா படபடத்தார். வீட்டுக்குள்ள வந்துட்டு சொன்னா போதுமா இல்ல இங்கேயே நின்றுட்டே சொல்லணுமா? என்ன சொல்வது என அவனுக்கு யோசிக்க அவகாசம் வேண்டி இருந்தது. அண்ணி, இவ்வளோ நேரம் அவன் எப்போ வருவான்னு கேட்டுட்டு இருந்தீங்க, அதான் இப்ப வந்துட்டானே, சொல்லாம எங்க போக போறான்? முதல்ல உள்ள வாங்க. மீனாட்சி உரைக்க வேகமாக அவன் பின்னால் உள்ளே வந்தார். தன் வயதையும் மறந்து சிறு பிள்ளை போல் தன் பின்னால் ஓடிவரும் அத்தையை எண்ணி உள்ளம் நனைந்தது. இவர்களது எதிர்பார்ப்பு, ஆசை அனைத்தையும் எப்படி பொசுக்க? இந்த காதல் எனக்குள் வராமலே போயிருக்கலாம், வேதனையாக எண்ணிக்கொண்டான். தாய் கொடுத்த தண்ணீரை வாங்கி குடித்தவன் இதற்கு மேல் தன் அமைதி ஆபத்து என்பதை புரிந்தவனாக, அத்தை எதுவா இருந்தாலும் உங்க பொண்ணு தான் உங்ககிட்ட சொல்வாளாம், என்ன வாயையே திறக்க கூடாதுன்னு சொல்லிட்டா, அதுவும் அவளுக்கு எப்போ கல்யாணம் கட்டிக்கணும்னு தோணுதோ அப்பதான் சொல்வாளாம். ரொம்ப அவசரப்பட்டா என்னைய வேற எவ்வளையாவது கட்டிக்க சொல்லிட்டா. இப்போ சொல்லுங்க, நான் என்ன செய்யட்டும்? பாதி உண்மையும் மீதி பொய்யுமாக அவன் கேட்க பெரியவர்கள் இருவருக்கும் அப்படி ஒரு புன்னகை. அண்ணி, இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு எல்லாத்துலயும் அவசரம்னு பேசிக்கிறோம், ஆனா நம்ம பிள்ளைங்கள பாத்தீங்களா, ஒரே நிதானம்தான். எப்படியோ நீங்க பேசிக்கிட்டதே எங்களுக்கு போதும். அண்ணி, நான் சொல்லல ஆர்த்தி ஒத்துக்கிடுவான்னு, நீங்க தான் பயந்துட்டே இருந்தீங்க. நுங்கு பாயசம் செய்ய சொல்லியிருக்கேன், இருந்து ஒரு வாய் சாப்பிட்டு போங்க. மீனாட்சி உரைக்க கோகிலா சோஃபாவில் அமர்ந்தார். உங்களுக்கு என்ன அண்ணி, உங்க பிள்ளை மனசுல இருக்கிறது உங்களுக்கு தெரியும், நிம்மதியா இருந்தீங்க. நான் அப்படியா? எப்படியோ இனிமே நான் நிம்மதியா இருப்பேன். எப்போ அவளுக்கு அவங்க அப்பா கிட்ட சொல்லணுமோ அப்போ சொல்லிக்கட்டும். நீங்க முதல்ல அந்த பாயசத்தை மாப்பிள்ளைக்கு கொடுங்க. கோகிலா சொல்ல துவண்ட மனதை இறுக்கியவன் மெதுவாய் புன்னகைத்தான். கூடவே அத்தை, இப்பதானே சொன்னேன், அவதான் முடிவை சொல்லுவான்னு. இப்ப என்ன நீங்க மாப்பிள்ளைன்னு சொன்னா அவ கோவிச்சுக்க மாட்டாளா? சோ எப்பவும் போல அதனை சொல்லுங்க. அவன் தன் மறுப்பை தெரிவித்தான். கையில் பாயாச கிண்ணத்தோடு வந்த மீனாட்சி, பாத்தீங்களா நீ, என் பிள்ளை இப்பவே பொண்டாட்டி தாசனா மாறிட்டான். குறைப்படுவது போல் பெருமைப்பட, என்ன செய்யறது நீ, அவன் அப்படியே அவங்க அப்பாவாட்டம். கோகிலா அவர் காலை வார அந்த வயதிலும் மீனாட்சியின் முகத்தில் ஒரு வெட்க புன்னகை உதயமானது. அதை பார்த்தவனது நெஞ்சு வேதனையில் விம்மியது. இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு கொடுத்து வைக்கவில்லையே, வேதனையாக எண்ணிக்கொண்டான். கோகிலா தன் வீட்டுக்கு கிளம்பி செல்ல வேகமாக தன் அறைக்குள் வந்து தஞ்சமானான். மனம் முழுவதும் வெறுமை அப்பி கிடந்தது. மறுநாளே ஒரு வெளிநாட்டு கிளையண்டை மீட் செய்ய வேண்டும் என சொல்லிக்கொண்டு பெங்களூர் கிளம்பி விட்டான். ஏற்கனவே அவனது ஃபெசிலிட்டேட்டர் வேலைக்கு அவன் கல்கத்தா, மும்பை, பெங்களூர் என செல்வது வழக்கம் என்பதால் அவனை யாரும் சந்தேகப்படவில்லை. அடுத்த 2 நாட்கள் தான் தங்கியிருக்கும் ஹோட்டல் அறையிலேயே முடங்கி கிடந்தான். தன் காதல் தோல்வியில் முடிந்த துயரத்தை முடிந்த அளவு கரைக்க முயன்றான். ஆனாலும் 6 வருடம் மனதுக்குள் பொத்தி வைத்து வளர்த்த காதல் விருட்சமாகி இருக்க அதை பிடுங்கி எறிவது பெரும் வேதனையை அளித்தது. ஏண்டா, உனக்கு காதல் வரலாம், அவளுக்கு காதல் வரக்கூடாதா? இது எந்த விதத்தில் நியாயம்? தன்னையே கேள்வி கேட்டுக்கொண்டான். உன் காதல் போலத்தான் அவளது காதலும். உனக்காவது ஒருதலை காதல், அவளுக்கு இருவரும் மனமூத்த காதல். அப்படி இருக்கையில் அவளுக்கு எப்படி இருக்கும்? நீ விரும்பினால் அவளும் உன்னை விரும்ப வேண்டும் என்று ஏதும் கட்டாயமா என்ன? இத்தனை வருடம் உன் காதலை சொல்ல தைரியமின்றிதானே இருந்தாய்? அவனது மனசாட்சி கேள்வி கேட்க, இல்ல, என் காதல் அனைவரும் ஏற்றுக்கொள்வார்கள் என்ற மமதையில் இருந்தேன். வாய்விட்டே புலம்பினான். 3ஆம் நாள் விடியலில் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டான். ஆர்த்தி தனக்கு கிடையாது என்பதை ஒரு மாதிரி ஏற்றுக்கொண்டான். தன் காதல் தோல்வியில் முடிந்து விட்டது. பெரியவர்களுக்கு தெரிய வரும் பொழுது தான் இப்படி மருகி கொண்டு இருக்கக்கூடாது என முடிவெடுத்தான். அனைத்தையும் ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வந்த பிறகே தன் வீடு திரும்பினான். பழைய பார்கவாக மற்றவர்கள் முன்னால் நடமாடத் துவங்கினான். அப்படி அவனாகவே நினைத்து கொண்டான். ஆனால் அவன் சிக்கினான் தன் தம்பி அனீஸிடம்.